இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. இந்திய சமுதாயத்தின் கல்வி பொருளாதார வளர்ச்சி ஒரு கண்ணோட்டம். 2024 விடைபெறுவதற்கு இன்னும் 5 நாட்களே எஞ்சியுள்ள இந்நிலையில் இவ்வாண்டில் நிகழ்ந்த சில முக்கிய சம்பவங்களை நினைவு கூறும் தருணம் இது. புதிய ஆண்டை வரவேற்பதற்கு முன்னர் உள்நாட்டிலும் உலக அளவிலும் வரிசை பிடித்து நிற்கும் அந்த முக்கிய சம்பவங்களை மீள்பார்வை செய்து ஆண்டின் இறுதி தொகுப்பாக வழங்குகிறோம். முதல் தொகுப்பு சமூகவியலை சார்ந்திருப்பதால் 2024 ஆண்டில் இந்திய சமுதாயத்தின் கல்வி பொருளாதார வளர்ச்சிகள், அதில் ஏற்பட்டிருக்கும் மாற்றங்கள் மற்றும் மேம்பாடுகள் குறித்த கண்ணோட்டம் தொடக்கமாக இடம்பெறுகின்றது. ஒரு சமுதாயம் பெற்ற தலைசிறந்த அறிவை மற்றொரு தலைமுறைக்கு பத்திரமாக கடத்தி எடுத்து செல்லும் ஒரு கருவி கல்வியாகும். அந்த கல்வியை வழங்குவதில் நாட்டில் இந்தியர்களின் அடையாளமாக இருக்கும் தமிழ் பள்ளிகள் பல சவால்களுக்கு மத்தியில் சமுதாய வளர்ச்சிக்காக ஆண்டுதோறும் பல்வேறான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றன. அதில் இவ்வாண்டு முழுவதும் அரசாங்கம் மற்றும் பல அரசாங்க சார்பற்ற நிறுவனங்கள் வழியாக கல்வி ரீதியில் பல மாற்றங்கள் நடந்ததாக கூறுகின்ற சைபர் ஜெயா பல்கலைக்கழகத்தின் சார்புநிலை பேராசிரியர் முனைவர் NS ராஜேந்திரன். முக்கிய அம்சமாக இவ்வாண்டு அக்டோபர் 6ஆம் தேதி மலேசியாவில் 530வது தமிழ் பள்ளியாக சுங்கை சிப்புட் ஹீவுட் தமிழ் பள்ளி பிரதமரால் திறப்பு விழா கண்டது. அதற்கு முன்னதாக ஸ்லாங்கூர் சீஃபீல்டு தோட்ட தமிழ் பள்ளியின் புகுவிழா வழிபாடு பிப்ரவரியில் பள்ளி வளாகத்தில் சிறப்பாக நடைபெற்றது. புத்ரா ஹைட்ஸ் எனும் பகுதியில் சுமார் 6.5 ஏக்கர் நிலப்பரப்பில் பலவித வசதிகளுடன் அமைந்துள்ள இந்த புதிய கட்டிடம் 2024-2025 ஆண்டு புதிய கல்வி தவணையில் முறையே செயல்பட அங்கே தொடங்க திட்டமிட்டது. இதனிடையே கடந்த சில ஆண்டுகளில் தமிழ் பள்ளிகளில் மாணவர்களின் எண்ணிக்கை குறைந்து வருவதையும் மறுக்க முடியாது. ஒவ்வொரு ஆண்டும் சராசரியாக 1000 மாணவர்கள் குறைவதாக கூறிய NS ராஜேந்திரன் இவ்வாண்டில் மாணவர் எண்ணிக்கை குறைந்து போன காரணத்தையும் சுட்டிக்காட்டினர். 16 லட்சம் ரிங்கிட் சிகரெட் மற்றும் மதுபானங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. ஜொஹூரிலும் ஸ்லாங்கூரிலும் மேற்கொள்ளப்பட்ட 3 வெவ்வேறு சோதனைகளில் சிகரெட் மற்றும் மதுபானம் கடத்தல் நடவடிக்கையை அரசு மலேசிய சுங்கத்துறை வெற்றிகரமாக முறியடித்துள்ளது. இதன் மூலம் 16 லட்சம் ரிங்கிட் மதிப்புள்ள சிகரெட் மற்றும் மதுபானங்களை சுங்கத்துறை பறிமுதல் செய்ததாக பஹாங் மாநில சுங்கத்துறை இயக்குநர் முகமது அஸ்ரி சமான் தெரிவித்தார். டிசம்பர் 3ஆம் தேதி ஜொஹூர் உளுதராமில் உள்ள வீடொன்றில் முதல் சோதனை நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக முகமது அஸ்ரி சமான் தெரிவித்தார். சோதனை வழி 49,340 ரிங்கிட் மதிப்புள்ள பல்வேறு முத்திரையிலான 4,49,400 சிகரெட்டுகளை குழு கண்டறிந்தது. அதன் வரி மதிப்பு 3,01,538 ரிங்கிட் என்றார் அவர். நேற்று மேந்தகாப்பில் உள்ள தெமர்லோ மாவட்ட சுங்கத்துறை அலுவலகத்தில் நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பில் முகமது அஸ்ரி அவ்வாறு கூறினார். டிசம்பர் 10ஆம் தேதி மேற்கொள்ளப்பட்ட 2ஆம் சோதனையில் ஜொஹூர் தெம்ராஜ் குடியிருப்பு பகுதி ஒன்றில் 55,856 ரிங்கிட் மதிப்புள்ள சிகரெட்டுகளை கொண்டு வந்த வெல்ஃபயர் ரக காரை தமது தரப்பு பறிமுதல் செய்ததாக அவர் தெரிவித்தார். 2 வாரங்களுக்கு மேலாக காணாமல் போன ஆசிரியை வீடு திரும்பினர். 2 வாரங்களுக்கு மேலாக காணாமல் போன ஆசிரியை ஒருவர் நேற்று தெலுகிந்தானில் பாதுகாப்பாக கண்டுபிடிக்கப்பட்டார். தேசிய ஆண்டர்சன் இடைநிலை பள்ளியில் பணியாற்றிய வரும் நேற்று பிற்பகல் மணி 2க்கு கண்டுபிடிக்கப்பட்டதாக இப்போ மாவட்ட போலீஸ் தலைவர் அபங் ஜைனர் அபிதின் அபாங் அகமது தெரிவித்தார். பொதுமக்கள் அளித்த தகவல்கள் அடிப்படையில் 43 வயதான நூர் நசலிஷா அகமது எனும் அந்த ஆசிரியை கண்டுபிடிக்கப்பட்டதாக அபங் ஜைனல் கூறினர். சம்பந்தப்பட்ட ஆசிரியர் காணாமல் போன சம்பவத்தில் குற்றவியல் அம்சங்கள் எதுவும் இல்லை என்பது விசாரணையின் முடிவுகளில் கண்டறியப்பட்டதாக நேற்று வெளியிட்ட அறிக்கையில் அவர் கூறினார். டிசம்பர் 10ஆம் தேதி தொடங்கி காணாமல் போன அந்த ஆசிரியையை தேடும் நடவடிக்கை போலீஸ் பொதுமக்களின் உதவியை நாடியிருந்தது. அமலாக்கம் மற்றும் ஊழல் நடவடிக்கைகள் மீது SPRM கவனம் செலுத்தும். 2025ஆம் ஆண்டில் கொள்முதல், அமலாக்கம் மற்றும் மிகப்பெரிய ஊழல் நடவடிக்கைகள் மீது மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம் SPRM கவனம் செலுத்தும். இதன் மூலம் நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவித்து கசிவுகளை குறைப்பதுடன் ஊழலின் மூலம் திசை திருப்பப்பட்ட நாட்டின் சொத்துக்களையும் பணத்தையும் மீட்க முடியும் என்று SPRM நம்பிக்கை கொண்டுள்ளது. SPRM-இல் உள்ள ஒவ்வொரு அமைப்பிலும் பணிகள் செழுமையாக நடைபெறுவதற்கு ஏதுவாக அந்த ஆணையம்
தனது பணி அமைப்புகளிலும் அணுகுமுறைகளிலும் சீர்திருத்தங்களை கொண்டு வர உள்ளதாக அதன் தலைமை ஆணையர் தான்சி அசாம்பாக்கி கூறியுள்ளார். எஸ்பிஆரும் சொகுசான வேலை சூழலில் சிக்கிக் கொள்ளாமல் இருக்க வேலை செய்வதிலும் சிந்தனை முறையிலும் புதிய அணுகுமுறை தேவைப்படுவதாக அவர் தெரிவித்தார். இந்த மாற்றம் ஆணையத்தின் செயல்திறன் மற்றும் நிபுணத்துவத்தை அதிகரிப்பதை நோக்கமாக கொண்டுள்ளதோடு தொழில் அடிப்படையில் அதிகாரிகள் சிறந்த முறையில் பணியாற்றுவதை உறுதி செய்வதாக அசாம்பாக்கி மேலும் கூறினார். அதோடு ஊழல் சார்ந்த குற்றவாளிகள் சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவதை உறுதி செய்வதற்காக விசாரணை மற்றும் உறுதியான நடவடிக்கை எடுக்க எஸ்பிஆர்எம்க்கு அரசாங்கம் முழு சுதந்திரம் அளித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். KLIA விமான நிலையத்தில் வேண்டுமென்றே சுற்றித் தெரியும் வெளிநாட்டு கும்பலை முறியடித்த குடிநுழைவுத்துறை. KLIA விமான நிலைய பகுதியில் நாட்டிற்குள் நுழைவதை தவிர்ப்பதற்காக வேண்டுமென்றே சுற்றித் தெரியும் வெளிநாட்டினரை குடிநுழைவுத்துறை கண்டறிந்துள்ளது. அவர்கள் நாட்டிற்குள் நுழைவதற்கு கொண்டு செல்லும் முகவர் என நம்பப்படுபவர்களுக்காக காத்திருக்கும் பொருட்டு வெளிநாட்டினர் விமானம் புறப்படும் முனையத்தில் காத்திருப்பதை காண முடிவதாக குடிநுழைவுத்துறையின் டிக்டாக்கில் காண முடிகிறது. சிலர் அந்த பகுதியில் பல நாட்களாக காத்திருக்கின்றனர். குறிப்பிட்ட சில இடங்களுக்கு தாங்கள் செல்ல முடியும் என்ற தோற்றத்தை ஏற்படுத்தும் வகையில் அவர்களின் செயல்பாடு உள்ளதாக கூறப்படுகிறது. விமானத்திலிருந்து தரையிறங்கியவுடன் அவர்கள் குடிநுழைவுத்துறையின் பரிசோதனை முகப்பிடங்களுக்கு செல்ல வேண்டும் என KLIA முதலாவது முனையத்தின் செயல் நடவடிக்கை கட்டுப்பாட்டின் துணை வேந்தர் சுரேஷ் நடராஜா தெரிவித்தார். ஆனால் அவர்கள் ஸ்டார்பக்ஸில் ஒரு பாட்டில் தண்ணீரை வாங்கி ஒன்றாக அமர்ந்து கொள்கின்றனர். நாங்கள் மேற்கொண்ட பரிசோதனைக்கு பின் சந்தேகத்திற்குரியவர்களை கைது செய்தோம். சிலர் பரிசோதனையை தவிர்ப்பதற்காக இந்த குற்றங்களில் ஈடுபட்டுள்ளது தெரிய வந்தது என்றார் அவர். அவர்களின் விமானம் மற்றும் விசா தகவல்களை ஒவ்வொன்றாக சரிபார்ப்போம். அந்த நடவடிக்கைகள் முடிந்த பின் என்ட்ரிகள் எனப்படும் நுழைவு மறுப்பு அறிவிப்பை வெளியிட கண்காணிப்பு பதிவு பரிந்துரைக்கும். மேலும் அவர்கள் சொந்த நாட்டிற்கு திருப்பி அனுப்பப்படுவார்கள் என நடராஜா தெரிவித்தார். கசகஸ்தானில் நிகழ்ந்த விமான விபத்தில் மலேசியர்கள் பாதிக்கப்படவில்லை. கசகஸ்தான் அக்தவ் விமான நிலையத்தில் அவசரமாக தரையிறங்க முற்பட்ட அசர்பைஜான் விமான நிறுவனத்திற்கு சொந்தமான விமானம் விபத்துக்குள்ளான சம்பவத்தில் மலேசியர்கள் யாரும் பாதிக்கப்படவில்லை. அந்த கோர விபத்தில் உயிரிழந்த குடும்ப உறுப்பினர்களுக்கு வெளியுறவு அமைச்சு அறிக்கை ஒன்றின் வழி இரங்கல் தெரிவித்துள்ளது. இந்த விபத்து தொடர்பான அண்மைய நிலவரங்களை தமது தரப்பு கண்காணிக்கும் என்று விஸ்மா புத்ரா தெரிவித்திருக்கிறது. உதவி தேவைப்படும் அல்லது கூடுதல் தகவல்களை பெற விரும்பும் கசகஸ்தானில் உள்ள மலேசியர்கள் அஸ்தானாவில் உள்ள மலேசிய தூதரகத்தை தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். விமான பணியாளர்கள் உட்பட 67 பேருடன் பயணித்த அவ்விமானம் அக்தோ விமான நிலையத்தில் அவசரமாக தரையிறங்க முற்பட்ட போது விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் 38 பேர் உயிரிழந்ததுடன் 28 பேர் உயிர் தப்பினர். வங்கி கணக்கை வாடகைக்கு கொடுத்ததாக ஆடவர் மீது குற்றப்பதிவு. 22,480 ரிங்கிட் இழப்பை ஏற்படுத்திய வழக்கில் தமது வங்கி கணக்கு பயன்படுத்தப்பட்டதாக சுமத்தப்பட்ட 2 குற்றங்களை பொருள் அனுப்பும் சேவை பணியாளர் ஒருவர் நேற்று பாலிக்குலா மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் மறுத்துள்ளார். மேஜிஸ்ட்ரேட் சியா ஹுய்திங் முன்னிலையில் அக்குற்றங்கள் வாசிக்கப்பட்ட போது 28 வயதுடைய முகமது ஹசரி அபுபக்கர் அந்த வாக்குமூலத்தை அளித்தார். தனது சிம்பனான் நேஷனல் வங்கி கணக்கில் ஆல்பன் சுரேஷ் ஜார்ஜுக்கு சொந்தமான 10,800 ரிங்கிட் நிதியை வைத்திருந்ததாக முகமது ஹசரி மீது முதல் குற்றம் பதிவாகியுள்ளது. பின்னர் அதே வங்கி கணக்கில் லோடெக் தியோங்கிற்கு சொந்தமான 11,680 ரிங்கிட் நிதியை வைத்திருந்ததாக அவர் மீது 2ஆம் குற்றம் சுமத்தப்பட்டது. தனக்கு சொந்தமான ATM அட்டையை ஆல்வின் லிம் எனும் நபரிடம் JNT பொருள் அனுப்பும் சேவை மூலம் ஹசரி அனுப்பியதால் இச்சம்பவங்கள் நிகழ்ந்திருப்பதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. குற்றவியல் சட்டம் செக்ஷன் 424B இன் கீழ் இவ்வழக்கு விசாரிக்கப்படுகிறது. குற்றம் சாட்டப்பட்டவரை 6,000 ரிங்கிட் ஜாமீன் தொகை மற்றும் தனிநபர் ஒருவரின் உத்தரவாதத்தின் பேரில் விடுவித்த நீதிமன்றம் இவ்வழக்கின் மறு செவிமடுப்பை அடுத்த ஆண்டு ஜனவரி 27ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தது. 3 நாட்களுக்கு கிளந்தானில் வெள்ளம் ஏற்பட வாய்ப்புள்ளது. வரும் ஞாயிற்றுக்கிழமை தொடர்ந்து 3 நாட்களுக்கு கிளந்தானில் உள்ள 9 இடங்களில் வெள்ளம் ஏற்பட வாய்ப்புள்ளதாக நீர்ப்பாசனம் மற்றும் வடிகால் துறை JPS கணித்துள்ளது. தும்பாட், பாசிர் மாஸ், கோத்தபாரு, பாசிர் பூதே, பச்சோக், தானமேரா, மச்சாங், கோலாக்கராய் மற்றும் ஜெலி ஆகியவையே குறிப்பிட்ட இடங்களாகும் என்று JPS நேற்று வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்துள்ளது. தும்பட் வட்டாரத்தில் சுங்கை கோலோக், சுங்கை கிளந்தான் மற்றும் சுங்கை பெங்கலாம் நங்காவில் வெள்ள பாதிப்பு அதிகமாகும் என்று JPS அதன் அறிக்கையில் கூறியுள்ளது. அதற்காக தொடர்ந்து கண்காணிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதால்
குறிப்பிட்ட இடங்களில் மழை தொடர்ந்தால் வெள்ளம் குறித்த எச்சரிக்கைகள் விடுக்கப்படும் என்றும் ஜேபிஎஸ் கூறியுள்ளது. எனவே வெள்ளம் ஏற்படும் அபாயம் உள்ள பகுதிகளில் வசிப்பவர்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். அதோடு அதிகாரிகள் மற்றும் பேரிடர் நிர்வகிப்பு நிறுவனங்களின் அறிவுறுத்தல்களையும் பின்பற்றுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர்.